இன்ஸ்டாவில் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டு இருக்க ராகுல் டிக்கியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அவர் இப்போ சமீபத்தில் உயிரிழந்திருக்காரு. அது ரொம்பவே ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா மக்களால் இதை ரொம்பவே தாங்கிக்க முடியலை. இன்ஸ்டாவில் அதுவும் ரொம்ப பிரபலமானவருங்க. மக்களை ரொம்பவே எப்படி சில என்டர்டெய்னராக தான் இவங்களை பார்த்தாங்க. இவர் எல்லாரையுமே ஒரு கஷ்டத்தில் இருந்தால் அவங்கள சிரிக்க வைக்கிறதுல ரொம்பவே ஆர்வம் கொண்டவருங்க. ஏன்னா இன்ஸ்டாவில் எப்படியாவது தன்னுடைய இடத்த பிடிச்சிடணும், எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சிடணும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் ரொம்பவே பிரம்மாண்டமாக தன்னுடைய எஃபெக்டை போட்டு எல்லாரையுமே சிரிக்க வச்சவர். அப்படி சிரிக்க வச்சவர் இன்னைக்கு எல்லாரையுமே அழ வச்சிருக்காருங்க. அப்படி எல்லாரும் இவரோட இழப்பை தாங்க முடியாமல் அழுறாங்க. ஏன்னா இவருக்கு வயசோ கம்மி, ஆனால் இவர்கிட்ட இருக்கக்கூடிய டேலண்ட் அப்படிங்க. ஏன்னா இவர் குடும்பத்துக்கு ஒரே பையன். அதுவும் இப்போ தாங்க ரீசெண்டாக 1 இயருக்கு முன்னாடி தாங்க மேரேஜே நடந்தது. அதாவது 1 இயர் கூட கம்ப்ளீட் ஆகலைன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னன்னா இவர் தன்னுடைய குடும்பத்துக்கு ஒரே ஒரு பையங்க. இவருக்கு அப்பாவும் இல்லைங்க. சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இறந்ததாக சொல்லப்படுது. இவருடைய இழப்பு அவங்க அம்மாவுக்கு ஒரு பெரிய மீளா துயர் தாங்க. ஏன்னா இவர் தான் இவரோட குடும்பத்தையே பார்த்துட்டு வந்திருக்காரு. சொல்லப்போனால் இவர் ஏழைகளுக்கு உதவி செய்ததில் ரொம்பவே ஒரு கர்ம வீரர் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இவர் தன்னுடைய சம்பாத்தியத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்து வார வாரம் அதுவும் ஏழை எளிய மக்களுக்கு என்ன பண்ணுவாரானா கொஞ்சமாக சாப்பாடு வாங்கி அதை சாப்பிட வழி இல்லாமல் இருப்பாங்களா அவங்களுக்கெல்லாம் கொடுத்து அவங்க சாப்பிட்றதை பார்த்து ஆனந்தப்படுவாராங்க. ஏன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு தன்னுடைய ரூபாயிலேருந்து எடுத்து கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்து அவருக்கு ரொம்பவே பிடிக்குமா. இதை அவர் ஒரு ஹேபிட்டாகவே செஞ்சுட்டு வராருங்க. இவருக்கு எப்படி ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா, இவருக்கு சொந்த ஊர் ஈரோடு மாவட்டங்க. இவர் கோபிச்சாலை ரோடில், அதுவும் கவுந்தம்பாடி ரோட்டில் நைட்டு 16ஆம் தேதி இவர் ட்ராவல் பண்ணியிருக்காரு. அப்படி பைக்கில் வரும்போது அவர் ஒரு பாலத்து பக்கத்தில் வரும்போது தன்னுடைய பைக்கோட கட்டுப்பாட்டை இழந்து நைட்டு 10:30 மணி அளவில் அந்த பைக் அந்த ஃப்ரிட்ஜு மேலே மோதி ஆக்சிடெண்ட் ஆகியிருக்குங்க. ரொம்பவே அவருக்கு அந்த ஆக்சிடெண்ட் ஒரு உயிரிழப்பை கொடுக்கும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. அதுவும் இப்போ 17ஆம் தேதி அதிகாலையில் 2 to 3 மணி அளவில் அவரோட உயிர் பிரிந்ததாக சொல்லப்படுங்க. இவரோட இழப்பு ரொம்பவே எப்படி சொல்ல எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள முடியலை. ஏன்னா எல்லாரையும் சிரிக்க வச்சவர். இன்ஸ்டாகிராமில் அதுவும் நிறைய நண்பர்கள், நிறைய அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர், ஃபாலோயர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. இவங்களை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இவர் எல்லாரையும் சிரிக்க வச்சார். அப்படி சிரிக்க வச்சவர் என்ன பண்ணார்னா இன்னைக்கு எல்லாரையும் அழ வச்சுட்டு போயிட்டார். இவருடைய இழப்பு எல்லாருக்கும் ஒரு மீளா துயராதாங்க இருக்குது. என்ன பண்ணனே தெரியலை. ஏன்னா அந்த அளவுக்கு இவர் எல்லாரோடைய மனசுலையும் ரொம்பவே இடம் பிடிச்சிருக்காரு. இவர் இன்ஸ்டாவில் நடித்ததை தவிர்த்து சில படங்கள்லேயே இவர் நடிச்சிருக்காருங்க. ரொம்பவே இவருடைய டேலண்ட் அப்படி தாங்க இருக்கும். ஏன்னா நல்லவங்களை கடவுள் ரொம்ப நாள் இந்த உலகத்தில் வச்சுக்கிட முடிக்காரு. எல்லார் விஷயத்துலையும் பாருங்கள், குறைந்த வயதிலே இறக்குறவங்கள பாருங்கள், எல்லாரும் நல்லவங்களாக தாங்க இருப்பாங்க. கடவுள் மேலே கொஞ்சம் கோபமாக தாங்க இருக்குது. ஏன்னா இப்படி அவர் சின்ன வயசுலேயே அதுவும் முடியாதவங்களுக்கு, அதாவது தன்னுடைய வருமானத்திலேருந்து கொஞ்சம் பகுதி எடுத்து ஏழை எளிய மக்களுக்கு அவர் சாப்பாடு வாங்கி கொடுத்து அதை ரசித்து பார்க்காரு. இவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் இறந்துட்டாருங்கிறத யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியுங்க. அவருடைய குடும்பத்திற்கு எங்களோட சார்பாக இந்த ஆழ்ந்த இரக்கலை தெரிஞ்சு கொள்கிறோங்க. ரொம்பவே வருத்தமாக இருக்குது. என்ன சொல்லுதுன்னே தெரியலைங்க. அவருடைய இழப்பு ரொம்பவே எப்படி சொல்ல ஒரு ஆழ்ந்த துக்கத்தில் தான் இருக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அவர் இன்ஸ்டாவில் அப்படி பிரபலமாகி மக்கள் மனதில் ரொம்பவே ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடிச்சிருக்காருங்க. அவர் நிறைய பேரை சிரிக்க வச்சார். ஆனால் கடைசியில் இப்படி எல்லாரையும் அழ வச்சுட்டு போவாருன்னு யாருக்குமே தெரியாதுங்க.